கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. என் செல்லத்துக்கெல்லாம் பறி கொடுத்துட்டேன். போட்டாவை கட்டி பிடிச்சிட்டு அழுவாரு, நம்மளையும் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. முடியாத சூழ்நிலை காலை கூட பிடிக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை. ஐயோ நான் அந்த வேலையே வேண்டாம், நீங்கள் எதுவும் தவறு வேண்டாம், கம்பெனி உட்காருங்க, நான் உட்கார வச்சுட்டு நான் தகுதின்னு சொல்லிட்டு வந்தேன். பறி கொடுத்தது நான், நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க, எங்கள் ஆறுதல் இருக்கும், பயப்பட வேண்டாம். சின்ன பிள்ளை மாதிரி போட்டாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. போட்டாவை கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. ஒரு 1/4 மணி நேரம் போட்டாவே கொடுக்க மாட்டேன்ட்டார். போட்டாவே கொடுக்கல. அப்புறம் திருப்பி நான் தான் பிடிங்க விடுங்க சார் போட்டா விடணும்னு. அப்புறம் முடியாத சூழ்நிலை காலை கூட பிடிக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை. ஐயோ நான் அந்த வேலையே வேண்டாம், நீங்கள் எதுவும் தவறு வேண்டாம், கம்பெனி உட்காருங்க, நான் உட்கார வச்சுட்டு இன்னும் அவர் சாப்பிடல. சொல்லப்போனால் நேற்று ஃபுல்லாகவே அவர் சாப்பிடல, நம்ம கூட சாப்பிட்டான். அப்புறம் நான் தகுதின்னு சொல்லிட்டு வந்தேன். பறி கொடுத்தது நான், நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. உங்களுக்கு ரொம்ப உடஞ்சி போயிருந்தாரோ? உடனே கண்ணீர் வருதுங்க. அவர் பாட்டுக்கு எதை பார்த்தாலும் ஒரு இதான மாதிரியே இருக்காருங்க. சும்மா ஒரு மனுஷன் மாதிரி 1000 பேர் சொல்லுவாங்க, நான் ஏற்றுக்க தயார் இல்லை. கண்ணீர் அவர் பாட்டு கடை சம்மந்தமெல்லாம் அழுகிறாரு. அது கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. என் செல்லத்துக்கெல்லாம் பறி கொடுத்துட்டேன். போட்டாவை கட்டி பிடிச்சிட்டு அழுவாரு, நம்மளையும் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாரு. இப்படி இருக்கிற மனுஷன்கிட்ட ஒரு தவறான நோக்கத்தில் நம்ம எதை வச்சு பேச முடியும்? ரெண்டாவது, நாங்கள் கொடுத்த மன உறுதி என்னன்னா, இதிலிருந்து எந்திரிச்சு நீங்கள் வெளியே வாங்க, இதுலேயே இருக்க வேண்டாம், இதுலேயே இருக்க வேண்டாம், எந்திரிச்சு நீங்கள் வெளியே வாங்க. அதாவது நாங்கள் சும்மா சின்ன பிள்ளை, உங்களுக்கு நாடே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் வெளியே வாங்கன்னு நான் தைரியம் கொடுத்துருக்கோம். எந்த அதாவது ஒரு தகப்பை கொடுத்துக்கிட்டு அப்பயும் தூக்குற மாதிரி தான் இது. அந்த கண்டிஷன் தான் என் கண்டிஷன், புரியுதா? வேறு நான் அவரு தப்பான எண்ணத்தில் சொல்ல, யாரையும் சொல்ல, நாங்களும் சொல்லலை. இதான் நடந்து. இந்த இதில் இருக்க வேண்டாம், வெளியே வாங்க, வெளியே வாங்க, எதாக இருந்தாலும் வெளியே வாங்க. 2 குழந்தைகளை இறந்து உங்களுக்கு அந்த மன தைரியம் உங்களுக்கு இருக்கு. அவங்க மன உடைஞ்சு அழுதுட்டு இருக்கிறாங்க, அந்த உங்க மனைவி அழுதுட்டு இருக்கிறாங்க. நீங்க இங்கேருந்து அந்த ஒரு ஆறுதலுக்காக இங்கேருந்து நீங்க அங்கே போய் விஜய்க்கு நீங்க ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வர நிலைமையில அவர் அழுகுறாரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம நேரத்தின குழந்தைகள் இழந்துருச்சு, அதாவது உண்மை எது பொய் எது அது ஆண்டனுக்கு நம்மளுக்கு தெரியாது, அவருக்கும் தெரியாது. அதுக்கு உண்டான விசாரணை நடக்குது. அவரும் கருத்து சொல்கிறதுக்கு இல்லை, நம்மளும் கருத்து சொல்கிறதுக்கு இல்லை. மொத்தத்தில் ஒரு மனிதனுக்கு நம்ம ஆறுதல் சொன்னார், பணம் காசு கொடுக்கறது போகிறது நம்ம ஆற்று சொல்கிறது. அப்புறம் ஒரு மனுஷன் முடங்கி கிடக்கிற மனுஷனை இவ்வளோ நாடே பேசின மனுஷன் இப்படியே அழுகணும். நம்மளுக்கு அந்த யாராக இருந்தாலும் நம்ம ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம் வரும்.